அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜூனிற்கு பிறகு ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விரிவான விவரங்கள். சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நபர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் மகாதேவன் ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது கார் பந்தயம் நடத்துவது குறித்து தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் டி. மழை வெள்ளம் காரணமாக கார் பந்தயம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூன் மாதத்திற்கு பிறகு கார் பந்தயம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பந்தயம் நடத்த ராணுவம் மற்றும் கடற்படை என முப்படைகளிடமிருந்தும் தடையில்லா சான்றிதழ் பெற்றுள்ளதாகவும் ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து பந்தய வழித்தடம் 100 மீட்டர் தூரத்தில் உள்ளதால் அந்த இடத்தை கடக்கும் பொழுது ஒளிக்கட்டுப்பாடு கடைபிடிக்கப்படும் எனவும் அதற்கு பந்தயம் நடத்துவதற்கு மருத்துவமனையும் அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த மனுக்கள் மீது வரும் வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.